சென்னை கோட்டூர்புரத்தில் ரவுடிகள் இருவர் நேற்று முன்தினம் இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இரட்டை கொலை சம்பவத்தில் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பற்றி மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 8 பேர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகர் யூ பிளாக் பகுதியை சேர்ந்தவர் அருண். இவர் ரவுடி. இவர் மீது 6 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இவருடைய காதலி சாயின்ஷா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கேளம்பாக்கம் பகுதியில் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் கோட்டூர்புரம் சித்ரா நகர் வி பிளாக் பகுதியை சேர்ந்த சுக்குகாப்பி சுரேஷ் என்கிற சுரேஷ் கைது செய்யப்பட்டார். சுக்குகாப்பி சுரேஷ் மீது 17 குற்ற வழக்குகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். காதலை கொலை செய்த சுரேஷை தீர்த்து கட்டுவதற்காக சரியான நேரத்தை அருண் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அவருடைய அண்ணன் அர்ஜுனும் திட்டத்தை வகுத்து வந்ததாக தெரிகிறது. இந்த தகவல் சுக்குகாப்பி சுரேஷ் தகவல் தெரிந்ததை அடுத்து முந்திக் கொண்டு அவர்களை கொலை செய்ய சுக்குகாப்பி சுரேஷ் திட்டமிட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் இரவு கோட்டூர்புரம் சித்ரா நகர் நாகவலி அம்மன் கோயில் முன்பு அருணும் அவருடைய சகோதரர் அர்ஜுனும் மது போதலில் தூங்கிக் கொண்டிருப்பதாக சுரேஷுக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே சுக்குகாப்பி சுரேஷ் கூட்டாளிகள் உள்ளிட்ட 7 பேருடன் சென்று தூங்கிக் கொண்டிருந்த இருவரையும் சரமாரியாக வெட்டினார். இதில் கோட்டூர்புரம் தகவல் இருந்து அங்கு வந்த ஒருவர் இறந்து கிடப்பதாக மற்றொருவர் அருண் உயிருக்கு போராடினார் என்றும் தகவல் கிடைத்ததை அடுத்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் இந்த சுக்குகாப்பி சுரேஷை தற்போது சேலத்தில் வைத்து கைது செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. சுக்குகாப்பி சுரேஷ் தனிப்படை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடன் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார். கைது செய்த அவர்களை தற்போது கோட்டூர்புரத்திற்கு அழைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவலான தெரிவித்து அவர்களையும் விசாரணை செய்த பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு அதற்கும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று கோட்டூர்புரம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராகவேந்தர்.